ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸு தான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2.5 மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ இது டாப் மெட்டீரியல் தான். இப்போ வந்து பேக் பார்ட் கட் பண்ண போகிறேன். ஒரு பீஸ் தான் நான் இதில் போட்டிருக்கேன், 2ஆக மடித்து. இதோட ஹைட் 48 இன்ச்சஸ் நான் வைக்கிறேன். 48 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். இதோட ஷோல்டர் வந்து 7.5 இன்ச்சஸ் நான் வைக்கிறேன். ஆம்கோல் ஹைட் 7.5 இன்ச்சஸ் நான் வைக்கிறேன். இப்போ இந்த டாட் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு லைன் போட்டு ஜஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணுறேன். ஜஸ்ட் ரவுண்ட் 12.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைச்சி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். என்னோடய வேஸ்ட் ரவுண்ட் இந்த இடத்துல வருது. வேஸ்ட் ரவுண்ட் வந்து 11 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன். உங்களோட வேஸ்ட் ரவுண்டு இதில் மார்க் பண்ணிக்கோங்க. என்னோடய ஹிப் ரவுண்ட் ஹைட்டை மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மார்க் பண்ண இடத்துல டேப் வச்சு ஹிப் ரவுண்ட் மார்க் பண்ணுறேன். 12.5 இன்ச்சஸ். உங்களோட ஹிப் ரவுண்டு இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டாட் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹிப் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு லைன் போட்டிருக்கேன் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ இப்போ இந்த ஃபோல்டிங் பக்கம் 1 இன்ச்சுக்கு நான் அந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் சேம் ஹைட் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். 48 இன்ச்சஸ் ஹைட் வச்சுருக்கேன். ஸோ இது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த டாட்டை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ லைன் போட்டிருக்கேன். இப்போ 1 இன்ச்சு கேப்பில் இந்த பேக் பார்ட்டை அப்படியே இதில் நான் வச்சுருக்கேன். இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல டேப் வச்சு 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் வந்து ஸ்லோப் கொடுக்குறதுக்காக நான் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். உங்களோட ஷோல்டர் ஸ்லாண்டிங்காக வருது அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட ஷோல்டர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்னா இது நீங்கள் மார்க் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இதை கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவை வந்து 4ஆக மடிச்சிருக்கேன். ஸ்லீவோட ஹைட் 15.5 இன்ச்சஸ். இந்த இடத்துல ஒரு 3 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ போட்ட லைனில் டேப் வச்சு 10.5 இன்ச்சஸ் ஆம்கோல் ரவுண்ட் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச்சஸ் நான் விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணியிருக்கேன். 7.5 இன்ச்சஸ் ஸ்லீவோட ரவுண்டு ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்லீவோட ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சுக்கு ட்ரா பண்ணி டீப்பாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருந்தோம். இப்போ இந்த டாட்டை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது வந்து 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ண லைன் வந்து ரைட் சைடு நான் மார்க் பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ இது வந்து ராங் சைடு நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன்.
இப்போ வந்து கீழே இருந்து 15 இன்ச்சுக்கு நான் அந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். இது வந்து சென்டர் ஓப்பனுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து சென்டர் ஓப்பன் எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் வச்சுக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ண இடத்துல இருந்து அந்த 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அது வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது ஃபோல்டிங்கில் இருக்குது. ஸோ இதை நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ இதை நான் மடித்து வச்சுருக்கேன் அப்படியே. இப்போ இந்த இடத்துல ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை 2ஆக மடிச்சிருக்கேன். ஸோ இது நெக்கோட வித்து வந்து 5 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். நெக்கோட ஹைட் 7.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். இப்போ இதில் பாக்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து வி ஷேப்பில் தான் வைக்க போகிறேன். ஸோ வி ஷேப் வந்து ஷார்ப் வி இல்லாமல் கொஞ்சம் வளைச்சி நான் வி ஷேப் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேன்வாஷ் எடுத்துக்கோங்க. நீங்கள் நம்ம கட் பண்ண பீஸை அப்படியே எடுத்து அந்த கேன்வாஷில் இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ கட் பண்ண பீஸை நான் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைரெக்டாக மார்க் பண்ணணும் அப்படின்னா 5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 7.5 இன்ச்சஸ் ஹைட் மார்க் பண்ணி இதே ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு கட் பண்ண பீஸை வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதை செஞ்சு காட்டினேன். இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு டார்க்காக காட்டுறேன். இது வந்து கிளியராக தெரிய மாட்டேங்கி. ஸோ இந்த மாதிரி பென்சில் வச்சு நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து அப்படியே நான் மார்க் பண்ணியிருக்கேன். கிளியராக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் நெக்கோட வித்து 3 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன். இதோட ஹைட் 4 இன்ச்சஸ். இப்போ இதில் ஒரு பாக்ஸ் போட்டு நெக் வந்து யூ ஷேப்பில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இதில் வந்து 4 இன்ச்சுக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த நெக்கோட ஹைட்டை அப்படியே இதில் வச்சு இந்த இடத்துல இந்த மாதிரி வளைச்சி நான் மார்க் பண்ணுறேன். ஸோ 4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி நான் வந்து வளைச்சி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த இடத்துல கீழே மட்டும் ஸ்டிச்சிங்க்கு கிளாத் விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண பீஸை அப்படியே நான் வந்து டபுள் கிளாத்தில் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுத்திருக்கேன். இதில் வந்து அந்த நெக்கோட ரவுண்ட் ஷேப்பில் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்.
அப்புறமா சைடு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணி திருப்பியிருக்கேன். இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணி திருப்பியிருக்கேன். இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சிங் நான் போடுறேன். இப்போ இதோட சென்டரில் கீழே இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த வி ஷேப்பில் உள்ள சென்டர் ஃப்ரண்ட் நெக்கில் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே இதில் வந்து மேலே வச்சு ஒரு பின் பண்ணிக்கலாம். நகராமல் இருக்கிறதுக்காக பின் போட்டுக்கோங்க, அது சேஃப்டிக்கு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து பின் போடுறேன். இப்போ பேக் நெக் மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக் வித்து 3 inches மார்க் பண்ணுறேன். இதோட ஹைட் 4 inches மார்க் பண்ணுறேன். இதில் ஒரு பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி யூ ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கிறேன். இப்போ வந்து பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் நான் அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த கேப் வழியாக இந்த சென்டரில் கிளாத் தெரியக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த பேக் சைடாக்கில் அந்த ஷோல்டர் ஜாயிண்டிங்கை நீங்கள் வச்சு அதில் ஒன்று ஸ்டிச் பண்ணிக்கோங்க அல்லது ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. நான் ஹெம்மிங் தான் பண்ணுவேன். ஸோ ஹெம்மிங் பண்ணால் இன்னும் நீட்டாக இருக்கும், அதனால் நான் ஹெம்மிங் பண்ணிக்குவேன். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நான் வந்து ஒரு பார்டர் தான் இதில் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பார்டர் இதில் நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ இந்த கட் பண்ண பார்டரை நான் ஸ்லீவில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஸ்லீவில் வந்து டபுள் பார்டர் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஷோல்டரில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 ஷோல்டர்லேயுமே நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணி சைடு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சைடு வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதோட சென்டரில் நம்ம 15 inch மார்க் பண்ணியிருக்கோம். இதையும் இந்த மாதிரி மடித்து கட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சைடு நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரியே இதுலேயும் ஓப்பன் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் மட்டும் 3 பட்டன் இந்த மாதிரி கோல்டன் கலரில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதோட ஸ்கர்ட் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். என்னோடய சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.